எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு புதிய லேஅவுட் ப்ராப்பர்ட்டிங்க. புதுசாக ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 28 ஃப்ளாட்ஸ் இருக்குது. அதில் ஒரு இப்போ 20 ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்துருக்குறோம். ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சி அந்த ரோட்டில் இருக்குதுங்க. ஒரு ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 to 400 மீட்டருங்க. ஒரு 300 to 400 மீட்டர்ஸு டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. அதில் இவங்க ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன லேஅவுட் தாங்க. ஒரு 28 ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது அவைலபிலிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா 20 தான் உங்களுக்கு தற்சமயத்துக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு 8 வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரேரா டிடி சப்ரூட் வாங்கியிருக்காங்க. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. இது ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. மற்ற இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்காங்க. போட்டு கேட் போட்டிருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட லேஅவுட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வைரம் நகர். ஒரு ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. எந்த விதமான கட் ரோடும் இல்லைங்க. ஒரு 30 ஃபீட் ரோடு தான். ஒரு 30 ஃபீட் ரோடு தான் உங்களுக்கு லேஅவுட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட்டு ரைட்டில் உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தாங்க எல்லாமே. வேறு எந்த ஃபேஸிங் இதில் கிடையாது. ஸோ 2 ஃபேஸிங் தான். ஒன்று நார்த் ஃபேஸிங், இன்னொன்று சவுத் ஃபேஸிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் வரும். இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் வருங்க. ப்ராப்பர்ட்டியல் லெங்க்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 22க்கு 40, 20க்கு 40, 22க்கு 30, 22க்கு 35, அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குதுங்க. எல்லாமே வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க. ஒரு 2 மனைகள் மட்டும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒரு மனை மட்டும் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. மீதி எல்லாமே அந்த 800, 880 இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் தாங்க இருக்குது. ஸோ எனக்கு வெளியில் இருக்கிறவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதாவது சென்னை இல்லை பெங்களூர், ஆந்திராவில் இருக்கவங்களுக்கு நாங்கள் வந்து போனால் ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். ஸோ சிம்பிளாக இருந்தால் போதும், சின்ன ஏரியா இருந்தால் போதும்னா இந்த ஏரியா உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்க. இந்த ஏரியா உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ ஏன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போது உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும். இடம் வாங்கி போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தால் போனால் ஸ்டே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து டெவலப்பிங் ஏரியா தாங்க. அங்கே பாருங்கள், இப்போ தான் வீடுகள் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. டெவலப்பிங் ஏரியா தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில்லோட வியூ பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் வியூவில் இருக்குது. ஒரு ஹில்லு. அதே போல் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அக்ரி லேண்டு தாங்க. ஒரு நேச்சர் சீனோட ஒரு காமன் குவைட்டான ஏரியாவில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு டிடிசிபி ரேரா ரெண்டுமே அப்ரூவ்டு கிடச்சிருக்குது. அதே போல் இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையுமே உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இபி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு போத் சைடு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக எனக்கு அவுட்ரு திருவண்ணாமலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு காமான ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட் வேணும், ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. ஏன்னா ஹில்லோட வியூவும் நல்லாயிருக்கு. ப்ராப்பர்ட்டியும் ஒரு சிம்பிளான ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு ஒரு பட்ஜெட்லேயே வந்துடுங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்கும் ஒரு பட்ஜெட்லேயே வந்துடும். ஹில்லோட வியூவும் நல்லா இருக்குதுங்க. இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆசிரமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ சரௌண்டிங்கில் பாருங்கள், உங்களுக்கு வீடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 to 4 இயர்ஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கே எல்லாமே வீடுங்க டெவலப் ஆகிடுங்க. அதே போல் ஹைவே சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குங்களா, அதுக்கு பக்கத்தில் தாங்க ஹைவே. ஸோ நியரஸ்ட்டில் இருக்குது, ஹைவே நியரஸ்ட்டில் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்டான ப்ராப்பர்ட்டிங்க. இன்றைக்கி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மிட் டேர்ம் ரேஞ்சில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு காமன் குவைட்டான ஏரியாவில் நாங்கள் ஒரு ஸ்டே பண்ணுற மாதிரி வீடு கட்டி இருக்கலான்ற அதுக்கும் இதுக்கு ஆப்டான இடம் தாங்க அது.
ஸோ ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டுங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தரேன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.